லாட்ரி ரேசிங் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வந்து வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 705 நம்பர் அடிச்சிருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா வரும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இது கொடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்ம 0 மார்க் பண்ணோம். 1ஆம் நம்பரையும் நான் மார்க் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணலாம் நான் சொல்லியிருப்பேன். 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க பார்த்துங்க. 1ஆம் நம்பர் 0 கொடுத்துருப்போம். நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 நம்பருமே நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 0 மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சேனல் நம்ம வந்து கொடுத்து சொல்லியிருக்கோம். அதில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸை கொடுத்துருக்கேன். இந்த சேனலில் தான் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஹை லெவல் கெஸ்ஸிங் இந்த சேனலில் நம்ம கொடுத்துருப்போம். பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பேன். பார்க்காதீங்க, பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை. மேலே இதை பாருங்கள், இந்த சேனல் தான் நம்ம சேனல். பார்த்திங்கன்னா இந்த சேனல் தான் ஹை லெவல் கெஸ்ஸிங். பார்த்திங்கன்னா ஹை லெவல் கெஸ்ஸிங் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம 0-1 கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 0-1 பாஸ் ஆகிருக்கு. 551 பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா 551 மார்க் பண்ணியே கொடுத்துருப்பேன். சேனலில் தெரியாதவங்க இந்த நம்ம இதை பார்த்து சர்ச் பண்ணிங்க, சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கெஸ்ஸிங் இதுலேயும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸ்ட்ராங்காக வந்தால் நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருவேன். பார்த்திங்கன்னா இந்த மாதம் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுக்குறதா நம்ம வந்து இந்த சேனல்லே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மேலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து 2வது நாள் ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸை எடுத்துக்கிட்டோம்னு தான் சொல்லுவேன். அது நம்ம போன மாதம் கடைசி 10 நாளாக கொஞ்சம் வின்னிங்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம வந்து வின்னிங் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வின்னிங் ஆகிட்டே வருது. இந்த மாதம் கொஞ்சம் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வந்து நான் வந்து மகளிர் கேரளா டிஆர் பார்த்திங்கன்னா நம்பர் வைக்கணும் வந்தாலும் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணும்போது 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100. 3 டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000. 3 டிஜிட்டல் வந்து 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500. சி போர்டு வின்னிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 28,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000. சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000. சி போர்டு வின்னிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 90,000 வின்னிங் கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணும்போது 4,03,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000. பிசி வின்னிங் 1000. சி போர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. புக்கிங் டைம் பார்த்திங்கன்னா கேரளா பார்த்திங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஆர் 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்திங்கன்னா 80 15 91 64 99 புக்கிங் நம்பர். ஏதாவது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வச்சுங்க. ஓகே, நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலில் ஒரு லைக்கே பண்ணிங்க. யாரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம வந்து கொஞ்சம் லைக்கே பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துட்டு ஒரு 3 நாளாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கோம். ஏபிபிசிஎஸ்சி நான் வந்து சொல்லி மார்க் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நேற்று மட்டும் தான் நம்ம வந்து 0 கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். 0 மார்க் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஒரு பிசி வின்னிங் ஆனால் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம வந்து 0:35 வச்சு நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0:35 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த டேன் ஆப்ஷன் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 316 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா 8 அல்லது 2ஆம் நம்பர் வந்து நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா 8 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0:35 வச்சு அடிக்கல நமக்கு 8 அல்லது 2 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 845 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 845 டேன் ஆப்ஷன் 316 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 845 வச்சு அடிக்கல 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 124 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 124 போட்டு எடுக்கல நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 126 வச்சு அடிக்கல நமக்கு 7 6 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 715 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 715 வச்சு அடிக்கல நமக்கு லாஸ்ட்டாக 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இனி 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா
நம்ம வந்து 705 வச்சு அடிக்கிறதுல நமக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி கொடுக்குறேன். நாளைக்கு கம்பல்சரி நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணீங்க. நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே மகளே, அடுத்தது வந்து நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு தான் நம்ம அடுத்தது வந்து இன்னொரு ஆல்போர்டு வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஓகேவா? 046 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டு எப்படி எடுக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து என்ன 348 வச்சு தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 348 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்ட் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 046 வச்சு அடிக்கிறது நமக்கு 08ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 035 வச்சு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 035. நம்ம அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 035 டேன் ஆப்ஷன் 348 போடுறது நமக்கு புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்ட் நம்பர். பார்த்திங்கன்னா வந்து 035 வச்சு அடிக்கிறது நமக்கு 4 அல்லது 9 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 845 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 845 டேன் ஆப்ஷன் 348 போடுறது நமக்கு பார்த்திங்கன்னா 3 அல்லது 2ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 3 அல்லது 2ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 845 எடுக்கிற 3 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 124 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 124 டேன் ஆப்ஷன் 348 போடுறது நமக்கு புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்ட் நம்பர். பார்த்திங்கன்னா 124 வச்சு அடிக்கிறது நமக்கு 0 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 705. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 705 டேன் ஆப்ஷன் 348 வச்சு அடிக்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 4ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 705 வச்சு அடிக்கிறது நமக்கு 0 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. ஆல்போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் கொடுத்தோம். பார்த்திங்கன்னா 0 8 80 இந்த 2 நம்பருமே கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பர்லேயே ஒரு வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ஆல்போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா 82 28 கொஞ்சம் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து 82 28 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 80 08 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 0 வந்தால் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அடுத்து 84 48 07 70 74 47 ஏபிபிசி நம்பர் பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸை நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. மகளே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடலாம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியாச்சு பார்க்கலாம். நம்ம வந்து வருத்தப்படுவாங்க நிறைய பேர். இன்னைக்கு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். வாங்க, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் பண்ணி 705 பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யார் பெஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா முஸ்தாகம் அவர் பேர் ஒன்றும் படிக்க தெரியல, முஸ்தாகேம்னு போட்டிருக்க. அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 0 கொடுத்துட்டாப்புல, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 51 கொடுத்துட்டாப்புல. பார்த்தீங்கன்னா பிசிக்கு 51 கொடுத்துட்டாப்புல. ஆனால் பாஞ்சின்னு கொடுத்துட்டாப்புல ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம 5 சீபோர்டு கொஞ்சம் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கசிங் கொடுக்கவே இல்லை. அதிக பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா சம்மர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நீங்கள் நார்மல் கசிங் எடுத்தாலே போதும். இதுக்கு தனியாக வந்து நீங்கள் சார்ட் வச்சு நீங்கள் எடுக்கவே தேவையில்லை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். அந்த சேனலையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் கொஞ்சம் வீடியோ ஏதாச்சும் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்து இடையில வீடியோ போடுவேன். இந்த மாதம் ஓரளவுக்கு நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிட்ருக்கு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, நம்ம சேனலில் மறக்காமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கே பண்ணி வச்சுங்க. லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பாருங்கள். அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு கட்டாயமே கிடையாது. மகளே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். நாளை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டுக்கு 8ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் யூஸ் பண்ணும்போது 8ஆம் நம்பர் கொஞ்சம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.